கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அக்ராஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து அண்டர் வேல்யூட். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ கோல்டுக்கு போடலாமா அப்படின்னு ப்ரைஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக சில்வர் கன்சிடர் பண்ணுறாங்க. சில்வர் இடிஎஃப்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறையவே லான்ச் ஆயிருக்கு. சேம் அஸ் கோல்டுக்கு என்னென்னலாம் நம்ம சொல்லுவோமோ அதே தான். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு, ட்ரம்ப்போட டாரிஃப், இந்த மாதிரி எல்லாமே வந்து கோல்டுக்கு சாதகமாக போய் முடியும். இப்போ கோல்டு அளவுக்கு சில்வர் லெவலவோ இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை சார். கோல்டு ஒரு அசட்டாக பார்க்குறாங்க, ஆனால் சில்வர் வந்து பார்க்குறது இல்லை. ஓகே சார், இப்போ வந்து கோல்டு எடுத்துக்கிட்டோன்னு ஒரு அசட் கிளாஸாக வந்து பார்க்குறாங்க. இப்போ கோல்டு மாதிரி சில்வருமே வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது என்ன இருந்தாலும் சில்வர் குறைஞ்சாலும் எப்படி தங்கம் குறைஞ்சாலும் தங்கம் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. சில்வரும் அதே மாதிரி தான். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களில் வெள்ளியினுடைய விலை 36,000க்கும் மேலே உயர்ந்திருக்கு. இந்த சமயத்தில் வெள்ளியில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் தான் இந்த வீடியோவில் விடை காண போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 47.5% வந்து வெள்ளியோட விலை வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன சார் காரணம்? இந்த சமயத்தில் வெளியில் முதலீடு பண்ணலாமா? கோல்டு கம்பேர் பண்ணும்போது கோல்டோட கிட்டத்தட்ட அவங்களோட பிரதர் சிஸ்டர் மாதிரி சொல்லலாம். சில்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ கோல்டு டிமாண்ட் குறையும் போது சில்வர் டிமாண்ட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் போது ப்ரைஸ் குறையும். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் அதிகரிச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக டுவல் அட்வான்டேஜ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். அந்த சோலார் பேனல்ஸில் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லலாம் கொஞ்சம் நிறைய சில்வரோட யூசேஜ் இருக்குது. அப்படின்னும் போது கோல்டும் லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அக்ராஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வரும் அதோடையே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ $38 per ounce. ஸோ 28 இதுக்கு முன்னாடி கம்மி இருந்த லெவலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக கோல்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் கோல்டு இருக்கிற ரேட்டோட கம்பேர் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் கண்டிப்பாக பெரிய ரிட்டர்ன்ஸ் கோல்டுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்குன்னா அது சில்வர் தான். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் சில்வரில்? இது கரெக்டான டைமா? இது பண்ணலாம். ஏன்னா சில்வர் கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து அண்டர் வேல்யூட். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அண்டர் வேல்யூடாக இன்ட்ரென்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி கோல்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் கோல்டு டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு நம்ம நம்பர்ஸ் பார்த்து பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து மேபி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய. இப்போ கோல்டில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் சென்ட்ரல் பேங்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அதோட டிமாண்ட் குறையுதுன்னா அப்படியே நிற்கும். பட் சில்வர் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே அண்டர் வேல்யூட் கம்பேர்ட் டு கோல்டு அப்படின்ற பாயிண்டில் நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக கோல்டு கன்சிடர் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1980 வந்து 2000 ஆரம்பிச்சு இப்போ வந்து 1 lakh இன்னையோட விலை பார்த்தீங்கன்னா 1,29,000 வந்து சில்வர் வந்துருக்கு. என்ன சார் ரீசன் இருக்கு? சாரி, டிமாண்ட் அதிகமாக இருக்குதா? இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டு, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ரெண்டுமே இருக்குது. இப்போது இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் இருக்க இப்போ சோலார் பேனல்ஸ், க்ரீன் எனர்ஜி, சோலார் பேனல்ஸுக்கு க்ரோத்து இது எல்லாமே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பிக்கப் ஆகிருக்கு. ஈவிஸில் இது எல்லா இடத்துலையும் வந்து சில்வரோட யூசேஜ் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம், முக்கிய காரணம். ஃப்யூச்சர்லேயும் இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. சோலார் எனர்ஜி வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் போடலான்னும் போது சோலார் பேனல்ஸோட சேல்ஸ் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அதில் சில்வர் லைனிங் கண்டிப்பாக சில்வர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அதோட தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்றது தெரியுது. க்ரீன் எனர்ஜின்னும் போது நம்ம சொன்ன எல்லாமே. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டஸ்ட்ரி க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில்வரோட தேவையும் அதிகரிக்கும். அப்போது இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ கோல்டுக்கு போடலாமா அப்படின்னு ப்ரைஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக சில்வர் கன்சிடர் பண்ணுறாங்க. சில்வர் இடிஎஃப்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறையவே லான்ச் ஆயிருக்கு. இது எல்லாம் மல்டிபிள் ரீசன்ஸ், ஒரு ரீசன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சேர்ந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால சில்வரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக அமையுது. இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். இப்போ குளோபல் ஈவெண்ட் எந்த அளவுக்கு சார் சில்வரோட ப்ரைஸ் வந்து பாதிக்குது? சேம் அஸ் கோல்டுக்கு என்னென்னலாம் நம்ம சொல்லுவோமோ அதே தான். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு, ட்ரம்ப்போட டாரிஃப், இந்த மாதிரி எல்லாமே வந்து கோல்டுக்கு சாதகமாக போய் முடியும்.
அதே மாதிரி தான் சில்வரும். ஸோ இது எல்லாமே வந்து சில்வருக்கு ஆல்டர்னேட்டிவ்னு இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறது வந்து கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் சில்வர் தான் பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற 1 கிராம் வாங்குறது எல்லாராலையும் பண்ணக்கூடிய சாத்தியமான கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ 10 கிராம் வாங்கணும்னு நினைக்கும் போது 3-4 கிராம் வாங்குவேன். 3-4 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 1 கிராம் இல்லைன்னா அதுக்கு பதில் சில்வரில் முதலீடு பண்ணால் எனக்கு அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? ஏன்னா நிறைய பேர் கோல்டு அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்க ஆரம்பிச்சாங்க. தங்க காயினா அந்த மாதிரி. இப்போ ஃபிசிக்கலாக வாங்குறத விட அதுவுமே இடிஎஃப் வந்துருச்சு. ஸோ சில்வர் இடிஎஃப்ஸ் வந்துருச்சு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப் கம்பைண்டாக வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் ரீசன். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டு, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பிக்கப், அதுவும் முக்கியமாக இதெல்லாம் பிக்கப் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜஸ் அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து இப்படின்னு சொல்லலாம். இப்போ கோல்டு அளவுக்கு சில்வரில் அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை சார். கோல்டு ஒரு அசட்டாக பார்க்குறாங்க, ஆனால் சில்வர் வந்து பார்க்குறது இல்லை. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் அது வந்து 1000 கணக்கில் போகும்போது இப்போ தான் அது வந்து 100 ரூபீஸ் க்ராஸ் ஆகிருக்கு. இன்னும் சில்வர் வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலாக கோல்டு கம்பேர் பண்ணும்போது அதே தட்டில் வச்சு நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ஏன்னா கோல்டு வந்து தங்கம் காலங்காலமாக அதை வந்து சேர்த்து வைப்போம். சில்வர் வந்து வெள்ளி விளக்கு இல்லைனா அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்ஸ் வந்து கல்யாணத்தப்போவோ இல்லை முக்கியமாக கிஃப்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இன்னமும் பார்க்குறாங்க. ஸோ அடுத்த லெவல் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேபி பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் மேபி சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் கம்பேர்ட் டு கோல்டு நடக்குமானா, கோல்டு இஸ் அ கோல்டு, சில்வர் அந்த அளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்றது தெளிவாக சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி சார் இன்வெஸ்ட் பண்ணி? நீங்கள் சொல்கிறது இடிஎஃப் இருக்குன்ட்டு வேறு எந்த மாதிரி சார் இருக்குது? ஃபிசிக்கல் சில்வர் இல்லைனா சில்வர் இடிஎஃப் ஆப்ஷன்ஸ். சாவரன் கோல்ட் பாண்ட் மாதிரி இன்னும் வரல சில்வரில். அது வருமானம் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான். சாவரன் கோல்ட் பாண்டே இல்லை சார், அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ்ன்றதுனால 8 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரைஸு. அப்போ வந்து அவங்க வந்து வாங்கின ப்ரைஸ்க்கு கொடுக்கல, அது வந்து ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருந்தா பரவாயில்ல. அன்றைக்கி ஃப்யூச்சரில் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் தருவேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு பெரிய லாஸாக போச்சு. ₹1,00,000 வாங்கிட்டு ₹2,00,000 கொடுத்தாங்கன்னா யாராக இருந்தாலும் லாஸ். அதனால் அது அப்படியே டெம்பரரியாக ஆல்மோஸ்ட் ஸ்டாப்டு. சில்வர் வந்து அந்த அளவுக்கு கொடுக்குமானா தெரியாது. ஏன்னா நமக்கு இது கோல்டோட ஹிஸ்ட்ரி இருக்குது. அது ஹெட்ஜிங் பர்பஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னு வாங்குவாங்க. பட் சில்வர் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா அமாங் பீப்புள்னு. இன்னொன்று, கோல்டு இம்போர்ட் பண்ணும்போது டாலர்ஸில் வாங்கி அந்த டாலர்ஸ் பர்ச்சேஸ் பணம் வெளியில் போகுது. அண்ட் கோல்டை வந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு டேக்ஸ் இதெல்லாம் போட்டு குறைக்க பார்த்தாங்க. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால டாக்ஸேஷன் அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்னால கோல்டு வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சில்வர் அந்தளவுக்கு டிமாண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் வருமானா இந்த நியர் ஃப்யூச்சர் மேபி 5-10 இயர்ஸில் வருமானலாம் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் வந்தால் தான் கோல்டு வாங்குறவங்க எல்லாம் சில்வர் வாங்கணும். அந்த அளவுக்கு மாறுவாங்களான்லாம் சொல்ல முடியாது. ஸோ கோல்டு அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு வரும்போது தாராளமாக சில்வரை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எல்லாமே எந்த அசட் கிளாஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, ஃபினான்ஷியல் அசட் எடுத்தாலும் என்ட்ரி எக்ஸிட் முக்கியம். எப்போ நான் வாங்குகிறேன், எப்போ விற்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டில் குட் என்ட்ரி லெவல் சில்வர். நெக்ஸ்ட் ஒரு 2030 ஒரு நிறைய இன்டர்நேஷ்னல் இதிலலாம் வந்து டார்கெட் ப்ரைஸ் $70 அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 100% ரிட்டர்ன்ஸ். அப்படின்னா இன்னொரு 5-6 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 15-20% CAGR அப்படின்ற மாதிரி. பட் நடக்குமான்னு தெரியாது. டிமாண்ட் வந்து இருக்குது, இதெல்லாம் போகும். இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுக்கும் ரீசன், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டும் இடிஎஃப்ஸ் மூலமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சு கன்சிடர் பண்ணி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இதுவே தர அதிகமான விலை தானே சார்? இப்போ டிமாண்ட் இருக்கவே தான் இப்போ 1,29,000க்கு வந்திருக்குது. இது நம்ம பேசுறது வந்து அந்த 1000 கிராம் அந்த கணக்கில், ஒரு கிலோ கணக்கில் பேசுகிறோம். 1000 கிராம் அப்படின்னு. பட் கோல்டு வந்து 1 கிராமே $10,000. இப்போ வந்து 1000 கிராம் அப்படின்ற கணக்கு, 1000 கிலோ அப்படின்ற பேசுகிறோம். ஸோ அப்போ அது 1,00,000 அப்படின்னும் போது, பட் 1 கிராம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ₹100 தான். 100, 110, 120 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து அப்போ அவுன்ஸ் கணக்கில் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் இது வரைக்கும் இன்னும் சொல்லியிருக்காங்க. பட் ருபீஸ்லேயோ 1 கிலோ எவ்வளோ டார்கெட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் பார்த்துக்கணும். அவுன்ஸ்ன்னும் போது $38. அது ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி $32-33 இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒரு 10-15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு இன்க்ரீஸ் ஆக ஆக ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இல்லாமல் ட்ரேட் வாரு இதெல்லாம் இருக்கிறதுனால ப்ரைஸ் கோல்டு இன்க்ரீஸ் ஆக எதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டும் $3,400 அதே ரேஞ்ச் குறையில. ஸோ
இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான் ஒரு பெரிய ரீசன் இல்லை சார்? ஆமாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக சில்வர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணலாம். ஃபிசிக்கலாக வாங்குறத விட நீங்கள் கேட்டது ஃபிசிக்கலாவா இல்லை என்னன்னு, ஃபிசிக்கலுக்கு ஆல்டர்னேட்டிவ் ETF தான். அதுவுமே சேஃப். நீங்கள் ஃபிசிக்கல்னா 1 கிலோ வாங்கி வச்சு எத்தனை கிலோஸ் வாங்கி வைக்க முடியும்? 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போனீங்கன்னா அதுவே பெரிய இடம் தேவைப்படும். பேங்க் லாக்கர்ஸ் அதெல்லாம் யோசிக்கணும். சில்வர் ETFனா பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 லேக் போட்டாலும் சரி 10 லேக்ஸ் எவ்வளோ போட்டாலும் சரி யாருக்கும் தெரியாது. அண்ட் எக்ஸிட் ஈஸியாக 2 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாராளமாக எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸிட் ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் கோல்டு எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன தான் அப்ரிஷியேட் ஆனாலும் ஃபிசிக்கலாக தான் வாங்கி வச்சுருப்போம். பட் ஆனால் ஆன்லைனில் வாங்கி வச்சாலும் கோல்டு விற்க மனசு வருமானு தெரியல. ஏன்னா இப்போ தான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கோல்டு ETF நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் சில்வர்னும் போது அந்த எனக்கு தெரிஞ்ச அட்டாச்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஈஸி எக்ஸிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ சில்வர் ETF மேபி அ குட் ஆப்ஷன் ஃபார் எவ்ரி ஒன். அதர் கண்ட்ரீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே சில்வரோட விலையை பாதிக்குதா சார்? இன்ட்ரெஸ்ட் ரேட்னால வருமானா அகைன் டாலர்ஸ் இதெல்லாம் கோல்டோட லிங்க் ஆகி பேசுகிறோம். பட் சில்வருக்கு அந்த அளவுக்கு லிங்க் ஆகி வருமா அப்படின்லாம் தெரியல. பெரிய டிமாண்ட் இருந்து சில்வர் பர்ச்சேஸ் கோல்டு பர்ச்சேஸ் அதிகமாகும் போது டாலர் வெளியே போகுதுன்னு நம்ம டேக்ஸ் போட்டாங்க, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்க. இப்போ அதனால தான் துபாயிலேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு வரதோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரது ரீசன். கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் டு 10% கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன். சில்வர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் உலக அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து சில்வரை பாதிக்குதா அப்படின்னா இது வரைக்கும் பெரிய ஸ்டடியோ அனாலிசிஸோ இது பண்ண மாதிரி தெரியல. ஸோ கிளியராக இது ஒரு இம்பேக்ட் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லி. ஓகே சார், இப்போ வந்து கோல்டு எடுத்துக்கிட்டோன்னு எல்லாரும் அசெட் கிளாஸாக வந்து பார்க்குறாங்க. இப்போ கோல்டு மாதிரி சில்வருமே வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது புது ப்ராடக்ட்ஸ் நிறைய வருது. ட்ரை பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு செக் பண்ணி போட்ட பணம் ரிட்டர்ன்ஸோடவோ கேபிட்டலோ வர்றதுக்கு பதில் நீங்கள் ஈஸிலி கம்பேர்ட் டு கோல்டு அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக சில்வரை சொல்லலாம். என்ன இருந்தாலும் சில்வர் குறைஞ்சாலும் எப்படி தங்கம் குறைஞ்சாலும் தங்கம் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. சில்வரும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சாலும் சரி சில்வர் ETF வாங்கி வச்சாலும் சில்வர் ஃபிசிக்கல்னும் போது பியூரிட்டி செக் பண்ணணும், எங்கே வாங்குகிறோம் அதெல்லாம் முக்கியம், வாங்குகிற இடத்துல விற்கணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். அதனால தான் சில்வர் ETF ஆப்ஷன் சொல்கிறோம். ஆஸ் அன் அசெட் கிளாஸ் மேபி இப்போத்துலேருந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டு கோல்டுன்னு இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கும். எப்படி கிரிப்டோ கரன்சி வந்த புதுசில் நிறைய சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாருமே நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு தான் போகிறாங்க. தோ ரெகுலேஷன்ஸ் கிளாரிட்டி இல்லை. டாக்ஸேஷன் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி மூலமாக அதிகரிச்சிருக்கு இந்த வருஷம்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் கவர்மெண்ட் வந்து அலோடா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சில்வர் ஆஸ் அன் அசெட் கிளாஸ் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். எப்படி ஒரு கோல்டு வந்து 10 to 15% சொல்கிறோமோ அதில் மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஆர் வித்தின் தட் 15 to 20% சில்வர் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது இதுலேயுமே தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது லாங் டேர்ம் பண்ணலாமா சார் கமாடிட்டிஸு? லாங் டேர்ம் அதான் இது கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எக்ஸிட் முக்கியம். இப்போ நீங்கள் கோல்டே வந்து 80s நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் பெரிய ரிட்டர்ன்ஸே இல்லை. அப்புறம் 2005-06 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு 11-12 வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசாக இல்லை. ஸோ லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஒரு 10 இயர்ஸ் டிகேட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பார்க்கும்போது 9-10%. ஸோ நம்ம ஒரு லெவல் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே வாங்கி விற்கிறது வந்து நமக்கு லாபமாக இருக்கும். எல்லா அசெட் கிளாஸ் ரியல் எஸ்டேட்டும் ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே வாங்கி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. இப்போ கோல்டும் சில்வரும் வாங்கி வைக்கலாம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகணும்னா மேபி ஒரு 5% பர்மனெண்ட்டாக வச்சுட்டு மீதியை வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஒரு பீக் போயிட்டு கண்டிப்பாக ட்ராப் இருக்கும். ஸோ ஒரு பீக்குன்னு தெரியுது, மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னா மேபி நீங்களும் எக்ஸிட் ஆகலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக இருக்குன்னும் போது தாராளமாக எக்ஸிட் ஆகலாம். இப்போ போர்ட்ஃபோலியோவில் சில்வருக்கு எவ்வளோ சார் அலோகேட் பண்ணலாம்? இது வந்து இன்னும் ஃபிக்ஸட் தம் ரூல்லாம் இல்லை. இப்போ கோல்டு வந்து 10 to 15% சொல்லுவாங்க. அண்ட் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் நல்லா இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து நிறைய பேர் மேபி 20% வரைக்கும் போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த கோல்டோட போர்ட்ஃபோலியோக்குள்ளேயே நீங்கள் வந்து மேபி போக போக இனிமேல், ஏன்னா எல்லாருமே நம்ம இந்தியாவில் ஃபிசிக்கல் கோல்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் கோல்டு ETFன்னு பார்க்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஒரு 10-15% போது மேபி ஒரு 30-40% இல்லை 20-30% சில்வர்லேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எக்ஸிட் ஆகிட்டு யூஸ்வலாக போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணும்போது மார்க்கெட் பீக் போகும்போது அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த 10-15% தாண்டி 20% இன்க்ரீஸ் ஆகும். சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆக ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அது வந்து 20% போய் நிற்கும் போது 5% எக்ஸிட் ஆனீங்கன்னா அதை வந்து மேபி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் அசெட் அலோகேட் பண்ணி, இதை தான் அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். அப்போ போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ இருக்குன்னா கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ ஓவரால் 15%ல்
30-40% போது ஒரு 5% to 6% சில்வர் போடலாம். மீதி கோல்டு கூட வச்சுக்கோங்க. அண்ட் இது எதுவுமே தம் ரூல்லாம் கிடையாது. பேஸ்ட் ஆன் நான் வியூ பண்ணுறத வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கோல்டோட சில்வர் கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் அப்படின்னா சில்வரை அதிகரிக்க கூட நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து இது வெள்ளியோட விலை அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து வெளியில முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து வேற எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் சார் பார்த்துட்டு சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? பிரைஸ் மட்டும் போதுமா? டிமாண்ட்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஆஸ் வெல் as இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து ஒரு 60-65% ரிமைனிங் தான் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் க்ரோ ஆகுமா அப்படின்னா அதுதான் 20-30 வரைக்கும் அப்படின்னு ஒரு ஏன்னா ரொம்ப லாங் டேர்ம்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்போ 25ல இருக்கும் ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக சர்ஜ் ஆகும். க்ரீன் எனர்ஜி, சோலார் பேனல்ஸோட சேல்ஸு, ஈவியோட சேல்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் தேவை. அது இல்லாமல் எப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா இதோட அந்த மைனிங் பண்ணுற இடம் வந்து கம்மியாக இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அது ஒரு பெரிய ரீசன். ஸோ சில்வர் மைனிங் வந்து கொஞ்சம் இன்னும் புது இடம் கிடைக்கல, ஐ மீன் இங்கே இந்த ஊரில் இருக்குது இந்த நாட்டில் இருக்குன்னு கிடைக்கலன்னும் போது கண்டிப்பாக ரிசர்வ்ஸ் கம்மியாகிடும். இப்போ 1,00,000 டன் இருக்கிறது 1000 டன்னு தான் இருக்குன்னா அப்போ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரீசன்னாலேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே நாட் அ ஃபுல் ரெக்கமெண்டேஷன், ஆஸ் எ எஜுகேஷனல் பர்பஸ் பேசுகிறதுனால இது இன்க்ரீஸ் ஆகாட்டி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் அவைலபிள் மார்க்கெட் ரிசர்ச் ஆஸ் வெல் as குளோபலாக எல்லாரும் ரிசர்ச் அனலிஸ்ட் பேசுகிறத வச்சு தான் நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். கண்டிப்பா சார். இந்த சமயத்துல வெள்ளியோட விலை அதிகமாகிற இந்த சமயத்துல வெளியில முதலீடு பண்ணலாமா இல்லையா அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.